அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, AWS சர்டிஃபைடு கிளவுட் பிராக்டிஷனர் எக்ஸாம் CLF C02க்கான அடிஷ்னல் கண்டென்ட்ஸை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இந்த செட் ஆஃப் வீடியோஸ் இருக்கு. இந்த AWS சர்டிஃபைடு கிளவுட் பிராக்டிஷனர் எக்ஸாமுக்கு ஒரு 13 செட் ஆஃப் வீடியோஸ் இருக்கு. அந்த 13 செட் ஆஃப் வீடியோஸ்ல இந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம பேசியிருக்கோம். அந்த 13 வீடியோஸை பார்த்தா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை உங்களால் பாஸ் பண்ணிட முடியும். சரிங்களா? இது ஒரு விஷயம். எனக்கு என்னன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அந்த செட் ஆஃப் வீடியோஸை பார்த்து நிறைய பேர் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வீடியோஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் மெயினா இந்த வீடியோஸ் எல்லாமே போட்டது அந்த காரணத்துக்காக தான். ஒரு ஃப்ரீயா இந்த ஒரு விஷயத்தை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாமே போடப்பட்டிருக்கு. ரைட், அதை விட்டுடுங்க. இப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, இது நீங்க 2 வருஷம் முன்னாடியே போட்டுட்டீங்க, இது இப்ப வேலிடா? இப்போ இருக்கிற புதுசாக எக்ஸாம் CLF C02ன்னு சொல்லிட்டு AWSல புது வெர்ஷன் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க, இது இப்போ வேலிடா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக வேலிடு தாங்க. அந்த 13 செட் ஆஃப் வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதை நான் ரொம்ப முக்கியமாக இதில் சொல்ல விரும்பிக்கிறேன். ப்ளஸ் இப்போ என்னன்னா 2 வருஷம் ஆயிட்டதுனால AWS எப்போதுமே கிளவுடை பொறுத்த வரைக்கும் கிளவுட் அப்கிரேட் ஆகிட்டே இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்கிரேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒரு நாளைக்கு பல தடவை அப்கிரேட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எல்லாமே நிறைய சீரீஸ் ஆஃப் புது புது விஷயங்கள் வரும். நம்ம அதை தான் நம்மளோட யூடியூப் சேனல்லையே AWS புதியது என்ன அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்ஸு, அதே மாதிரி ரீஇன்வென்ட்ல இப்போ புதுசாக ரீஇன்வென்ட்ல என்னென்ன இன்ட்ரடியூஸ் இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க, அதை பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 2 வருஷத்தில் ஒரு சில புது விஷயங்கள் AWSல வந்திருக்கு இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி இந்த வீடியோவா உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இப்போ கிளவுட் பிராக்டிஷனர் எக்ஸாம் இந்த புது வெர்ஷன் CLF C02 எழுதணும் அப்படின்னா அந்த செட் ஆஃப் வீடியோஸை பாருங்க, பார்த்துட்டு இந்த வீடியோவையும் சேர்த்து பாருங்க அப்படிங்கிறது தான் விஷயம். நான் இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனு லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளேலிஸ்ட்டில் கரெக்டாக நான் ஆட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், இது முடிச்சதுக்கு அப்புறம் புதுசாக ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்திருக்கு கிளவுட் பிராக்டிஷனருக்கு. அந்த புது ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கான வீடியோவையும் நான் இப்போ போடுறேன். இந்த வீடியோக்கு அப்புறமா இன்னொரு வீடியோவாக போடுறேன். அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டென்ட் என்ன நான் சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த 13 வீடியோவையும் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்துருங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோவில் நான் செட்டாக எல்லாத்த பற்றியும் புதுசாக என்னென்ன வந்திருக்கோ அது எல்லாத்த பற்றியும் பேச போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத பார்ப்போம். முதல்ல AWS அனலிட்டிக்ஸில் என்ன புதுசாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, AWS டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்குங்க. இது என்னங்க, இது AWS டேட்டா எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? நிறைய எழுதியிருக்காங்க பாருங்க. இதில் மோர் தேன் 3500 டேட்டா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே API வழியாக பண்ணலாம், ரெட்ஷிஃப்ட் வழியாக கூட நீங்கள் இதை கொரி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. நம்ம முன்னாடியே இதை பத்தி பார்த்தோம். AWS மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது AWS மார்க்கெட் பிளேஸ்ல என்ன இருக்கும்னா, நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் நம்ம வாங்கிக்கணும், நம்ம ஏதாவது தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம AWS மார்க்கெட் பிளேஸ் மூலமா வாங்கிக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய டேட்டா வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. டேட்டானா இந்த ஃபார்ம் ஆஃப் எதுவா வேணா இருக்கலாம். நீங்க ஒரு CSV ஃபைல் வச்சிருக்கலாம், இல்லை ஒரு பிக்சர் வச்சிருக்கலாம், என்ன வேணா வச்சிருக்கலாம். அந்த டேட்டாவை நீங்க வேற ஒருத்தர் கூட நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு மீடியம் வேணும். அந்த சென்ட்ரலைஸ்டு மீடியம் மூலமா தான் நீங்க அதை ஷேர் பண்ண முடியும். அந்த மாதிரி டேட்டா ஷேரிங்காக இருக்கக்கூடிய சென்ட்ரலைஸ்டு ஒரு இடம் தான் இந்த AWS டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஒரு டேட்டா ப்ரொவைடர்னா ஒன்றும்
கிடையாது. நான் வந்து டேட்டாவை வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு S3 பக்கெட்டுக்குள்ள நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். என்னோட டேட்டாவை S3 பக்கெட்ல ஸ்டோர் பண்ணி இந்த AWS டேட்டா எக்ஸ்சேஞ்சில் இதை நான் போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், இப்போ இந்த டேட்டா ஷேரிங் அது இது எல்லாத்தையும் இந்த டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பார்த்துக்கும். இப்போ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லக்கூடியவன் டேட்டா கன்சியூமர். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ப்ரொடியூசர் ஒரு டேட்டாவை இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கான். நான் இப்போ வந்து சப்ஸ்கிரைபராக நான் இந்த டேட்டாவை போய் பார்க்கணும் அப்படின்னா, நான் நேராக போய் இந்த டேட்டா எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நான் அதுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்கணும். ஒரு சில பேர் வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ரிக்வஸ்ட் கொடுத்தா நீங்க உங்களுடைய நேட்டிவ் டூல்ஸ் இப்போ EMR-ஓ S3-யோ இல்ல Athena மூலமாவோ டைரக்டா டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வழியாக உங்களுடைய டேட்டாவை நீங்க பார்க்க முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம சிம்பிளா சொல்றேன். டேட்டா எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு டேட்டா மார்க்கெட் பிளேஸ். எப்படி AWS மார்க்கெட் பிளேஸ்ல நீங்க வந்துட்டு ப்ராடக்ட்ஸை வாங்குவீங்களோ அதே மாதிரி ஒரு டேட்டா ப்ராடக்டை AWSல இருந்து வாங்குறதுக்கான ஒரு சர்வீஸ் தான் AWS டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எக்ஸாம்ல வராது. உங்களுக்கு இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு போதுமானது. சரி, அடுத்தது என்ன சார் புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி நான் முக்கியமா பேசணுங்க. EMR பத்தி நம்ம அனலிட்டிக் சர்வீசஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா? ஆனா EMR-ல EMR சர்வர்லெஸ்ஸும் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல EMR சர்வர்லெஸ்ன்னு ஏதாவது ஒரு ஆன்சர் வந்ததுன்னா அது வந்து EMR-ல சர்வர்லெஸ் பத்தி இவங்க எதுவுமே பேசலையே அப்படின்னு நீங்க வந்து யோசிக்க கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். இப்போ நம்ம அனலிட்டிக்ஸ்ல ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, AWS Glue-னு ஒரு சர்வீஸ் இருக்கு. அந்த AWS Glue வந்து சர்வர்லெஸ் ETL கொடுக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆனா EMR-ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, EMR-லயும் சர்வர்லெஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ காம்ப்ளிகேட்டட். இப்போ எக்ஸாம் क्वेश्चनல உங்களை ஈஸியா ட்ரிக் பண்ண முடியும். இப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிக் டேட்டா சர்வீஸ் இருக்கு. அந்த பிக் டேட்டா சர்வீஸை வந்துட்டு நீங்க வந்துட்டு சர்வர்லெஸ் மோட்ல வந்து AWSல ரன் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன்ல AWS Glue, AWS EMR சர்வர்லெஸ் ரெண்டுமே இருந்தா அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஆன்சர் ஆப்ஷனா இருக்கும். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா அந்த क्वेश्चனை படிச்சு பார்க்கணும். Glueக்கும் EMRக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். Glueல வந்து நீங்க வெறும் PySpark ரிலேட்டடான விஷயங்கள், ஸ்பார்க் கோடு, டைனமிக் ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் நீங்க Glueல ரன் பண்ண முடியும். கம்ப்ளீட் பிக் டேட்டா எக்கோசிஸ்டம் லைக் இப்போ வந்து ஹைவ் இருக்குது, இப்போ வந்து மிச்சம் இருக்கக்கூடிய பிக் டேட்டால இருக்கக்கூடிய சர்வீசஸ்லாம் வந்து உங்களால Glueல ரன் பண்ண முடியாது. அதை நீங்க EMR-ல தான் ரன் பண்ண முடியும். புரிஞ்சுக்கோங்க. ஸோ சர்வர்லெஸ் கம்பைன்ட் வித் பிக் டேட்டா அப்படின்னு வரும்பொழுது EMR சர்வர்லெஸ் ஒரு ஆப்ஷனாக இருக்க முடியும் உங்களுக்கு. சரிங்களா? சர்வர்லெஸ்னா காமன், புரியுமா? உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் சர்வர்லெஸ்னா என்ன அப்படின்னு. கம்ப்ளீட்டா நீங்க மேனேஜ் பண்ண தேவை கிடையாது. EMR முன்னாடி எப்படி நீங்க பண்ணுவீங்க, EMR-ல வந்து மாஸ்டர் நோடு, கோர் நோடு, டாஸ்க் நோடு இதெல்லாம் நீங்க டிஃபைன் பண்ணணும். எல்லாமே அதுல நீங்க டிஃபைன் பண்ணணும். என்ன ரன் டைம் ஓட போகுது, ஸ்பார்க் ரன் டைம்லாம் நீங்க டிஃபைன் பண்ணணும். இப்போ நீங்க அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. சரிங்களா? இந்த படத்தை பாருங்க. படத்தை பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். சோ நீங்க சிம்பிளா வந்து எந்த பிக் டேட்டா ப்ராசஸிங் ஃப்ரேம்வொர்க் வேணும், என்ன வெர்ஷன் வேணும்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டா போதும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாமே அதுவே ப்ரொவிஷனிங் அதுவே பார்த்துக்கும். ரைட்டா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது ரெட்ஷிஃப்ட் சர்வர்லெஸ். இதை நல்லா பாருங்க. ரெட்ஷிஃப்ட்லயும் வந்துட்டு புதுசா வந்து சர்வர்லெஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முன்னாடி ரெட்ஷிஃப்ட் என்ன பண்ணுவோம், ரெட்ஷிஃப்ட் கிளஸ்டரை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அது என்ன மாதிரி இருக்கணும், ஸ்டோரேஜ் எப்படி இருக்கணும், கம்ப்யூட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். இப்போ நீங்க அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் டைரக்டா கிளிக் ஆஃப் அ பட்டன்ல நமக்கு சர்வர்லெஸ்ஸா ரெட்ஷிஃப்ட் கிடைக்கும். ஸோ ரெட்ஷிஃப்ட்டை சர்வர்லெஸ் மோட்ல ரன் பண்ணோம் அப்படின்னா ரெட்ஷிஃப்ட் சர்வர்லெஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல புது ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. இந்த ஆட்டோ காப்பி அதெல்லாம் இருக்கு. டைரக்டா வந்து நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டேட்டா லோடிங் ஃப்ரம் S3 into ரெட்ஷிஃப்ட், S3 இருந்து ரெட்ஷிஃப்ட்டுக்கு வந்து நம்ம டேட்டாவை லோட் பண்ணோம்னா ஆட்டோ காப்பின்னு ஒரு புது ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா S3ல டேட்டா லோட் ஆனோடனே நம்மளோட ரெட்ஷிஃப்ட்டுக்கு அது காப்பி ஆயிடும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயங்க, இந்த ஸ்ட்ரீமிங் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா எக்ஸாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, முன்னாடி நீங்க பார்த்துருந்தீங்க
அப்படின்னா இப்போ ஒரு டேட்டா ஸ்ட்ரீமிங் டேட்டா கினிசிஸ் வழியா உள்ள வரும்பொழுது அந்த டேட்டாவை டைரக்டா நம்மளால ரெட்ஷிஃப்ட் கூட எழுத முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்மீடியண்டா கினிசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ்க்கு அப்புறமா கினிசிஸ் டேட்டா ஃபயர் ஹோஸை வச்சு ஃபயர் ஹோஸ் மூலமாக தான் நம்ம ரெட்ஷிஃப்ட்ல எழுதுவோம் முன்னாடிலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரக்டா ஸ்ட்ரீமிங் டேட்டா இன்ஜெக்ஷனுக்கு கினிசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ்லேருந்தோ இல்லைன்னா அப்பாச்சி ஸ்ட்ரீமிங் ஃபார் இது வந்துட்டு காஃப்கா, அதாவது MWAA, சாரி நாட் MWAA, மேனேஜ் ஸ்ட்ரீமிங் ஃபார் காஃப்கா, இதன் மூலமா டைரக்டா நம்மளால ரெட்ஷிஃப்ட்ல ஸ்ட்ரீமிங் டேட்டாவை எழுத முடியும். ஸோ வந்து கினிசிஸ் டேட்டா ஃபயர் ஹோஸுக்கான தேவை இருக்காது. கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வராது. பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டைரக்ட் ஸ்ட்ரீமிங் ரெட்ஷிஃப்ட் டு ரெட்ஷிஃப்ட் வந்து நம்மளால பண்ண முடியும். சரி, அடுத்தது அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன் கேட்டகரியில் இந்த ஈவெண்ட் பிரிட்ஜை பற்றி கொடுக்குறாங்கங்க. ஈவெண்ட் பிரிட்ஜ்னா என்னங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியே ஆனோம். இந்த நம்ம கிளவுட் வாட்சை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, கிளவுட் வாட்ச் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போ அதில் கிளவுட் வாட்ச் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஒன்று பார்த்துருப்போம். சரிங்களா, இப்போ வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து நான் வந்து கிளவுட் வாட்ச் மூலமாக நான் ட்ரிகர் பண்ண, ஒரு ஷெடியூலை நான் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கிளவுட் வாட்ச் ஈவெண்ட்ஸ் நம்ம போட்டுப்போம். கிளவுட் வாட்ச் அலர்ட்ஸ் இருந்தது, கிளவுட் வாட்ச் ஈவெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தனியா அதிலிருந்து உருவி ஒரு சர்வீஸாக போட்டுட்டாங்க. அந்த சர்வீஸுக்கு பெயர் தான் ஈவெண்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இப்போ ஈவெண்ட் ட்ரிவன் அப்ளிகேஷன்ஸை நீங்க பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஈவெண்ட் பிரிட்ஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்க, பில்ட் லூஸ்லி கப்பிள்டு ஈவெண்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்ஸ். இதுல ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு. நம்ம முன்னாடியே இந்த லூஸ்லி கப்பிள்ட பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இந்த லூஸ்லி கப்பிள்டு எது நமக்கு கொடுக்கும், SQS நமக்கு கொடுக்கும், டீகப்பிள் பண்ணும். SQS வந்து டீகப்பிள் பண்ணும் அப்ளிகேஷன்ஸை. ஸோ இப்போ SQS ஈவெண்ட் பிரிட்ஜ் ரெண்டுமே ஆன்சர் ஆப்ஷன்ல இருந்தால் அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஆன்சர் ஆப்ஷனாக இருக்கலாம். ஆனால் கிளவுட் பிராக்டிஷனருக்கு அந்த மாதிரி அவங்க கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் இன்டெகிரேஷன்ஸ் பிட்வீன் ஈவெண்ட் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த படத்தை பாருங்க. சரிங்களா, ஒரு சர்வீஸில் இருந்து இன்னொரு சர்வீஸ்க்கு நீங்க ஈஸியாக ஈவெண்ட் பிரிட்ஜ் மூலமா இன்டெகிரேஷனை நீங்க கிரியேட் பண்ண முடியும். இப்போ இன்டெகிரேஷன் நீங்க பண்ணும்போது உள்ளுக்குள்ள நீங்க ரூல்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணிக்கலாம். என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து இதுல இருந்து இதுக்கு போனோம், இப்போ இந்த சைடுல AWS சர்வீசஸ் இருக்குங்களா, இங்க இருந்து இங்க இந்த சர்வீஸ்க்கு எதெல்லாம் போனோங்கிற ஃபில்டர் ரூல்ஸ் எல்லாம் நம்ம இதுல டிஃபைன் பண்ணிக்க முடியும். இதுல முக்கியமா ஒரு விஷயம் பாருங்க, சாஸ்ன்னு மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க. எக்ஸாம்ல சாஸ் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்ததுன்னா உங்களுக்கு ஈவெண்ட் பிரிட்ஜ் ஒரு அல்டிமேட் ஆன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, இங்க பாருங்க, இந்த ஈவெண்ட் பிரிட்ஜ் பைப்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. இதுவும் அதே சேம் தான். இப்போ SQS மூலமாவோ இல்லை டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் மூலமாவோ DynamoDB MSK எது மூலமாகவும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் டேட்டாவை உள்ளுக்குள்ள இதுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா இங்கே நீங்க ஃபில்டர் அப்ளை பண்ணலாம். இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணி நீங்க அதுக்கு ஃபர்தரா எதுக்குள்ள இப்போ லாம்டா மூலமா கன்சியூம் பண்ணலாம், ஸ்டெப் ஃபங்க்ஷன் மூலமா கன்சியூம் பண்ணலாம், எது மூலமா வேணாலும் கன்சியூம் பண்ணலாம் நீங்க. ஸோ இந்த பைப்ஸ் மூலமா நீங்க இங்க ஃபில்டர் பண்ணி என்ரிச் பண்ணலாம் உங்களோட டேட்டாவை. அது வந்து ஈவெண்ட் பிரிட்ஜ் பைப்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அகைன் இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா எக்ஸாம் கொஸ்டின் இருக்காது. ஈவெண்ட் பிரிட்ஜ்னா என்னன்னு தெரிஞ்சா போதும். இது ஷெட்யூல் பேட்டர்ன், இது காமனுங்க. இப்போ நான் ஒரு ஈவெண்ட்டை ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து இந்த ஈவெண்ட் பிரிட்ஜை யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, அடுத்தது பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் கேட்டகரியில் அமேசான் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசலை. அமேசான் கனெக்ட்னா என்னங்க, ரொம்ப சிம்பிளாக சொன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு கான்டாக்ட் சென்டர் அப்ளிகேஷனுங்க அது. அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் IVRSல நம்ம பேசணும் இல்லைங்களா, இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து யாராவது ஒரு கான்டாக்ட் சென்டருக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா அது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து உங்களை கியூ பண்ணும். அந்த கான்டாக்ட் சென்டர் வந்து இப்போ ஏஜென்ட்ஸ் வந்து 10 பேர் தான் இருக்காங்க. ஒரே சமயத்தில் 100 பேர் நீங்கள் பேசினா என்ன பண்ணும், 10 பேரை ஃபர்ஸ்ட் கியூவில் அனுப்பி மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரையும் கியூல போட்டு ஒருத்தரா உள்ளுக்குள்ள அனுப்போம். அந்த மாதிரியான கான்டாக்ட் சென்டருக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ற சர்வீஸ் தான் அமேசான் கனெக்ட். சோ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாம்ல கான்டாக்ட் சென்டர், கிளவுட் கான்டாக்ட் சென்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்தது அப்படின்னா அதுக்கு நீங்க கனெக்ட் தான் கரெக்டான ஆன்சரா இருக்க முடியும். சரிங்களா, ஆம்னி சேனல் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவும் ஒரு கீவேர்டு. இந்த ஆம்னி சேனல்ங்கிற கீவேர்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஜென்ட் ப்ரொஜெக்டிவிட்டி இதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம். சோ இங்க பாருங்க, உங்களுக்கு புரியும். கஸ்டமர்
கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவான்னா பர்சனலைஸ் சர்வீஸ்க்கு உள்ளுக்குள்ளே வரும்பொழுது இது கம்ப்ளீட்டாக அமேசான் கனெக்ட் உங்களுடைய முழுக்க இருக்கக்கூடிய கஸ்டமர் கான்டாக்ட் சென்டர் வாய்ஸாக இருக்கட்டும், சேட்டாக இருக்கட்டும், எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், இமெயிலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆட்டோமேஷன் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ கான்டாக்ட் சென்டர் அப்படின்னா அமேசான் கனெக்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். சரி, அடுத்தது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் பில்லிங் கண்டக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது சர்வீஸை பற்றி எக்ஸாம் கைடில் மென்ஷன் ஆகிருக்கு. அதனால நம்ம இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரி, இது என்னங்க பில்லிங் கண்டக்டர்? நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் பில்லிங்கை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. வந்து அந்த ஏடபிள்யூஎஸ் பட்ஜெட்ஸு, ஏடபிள்யூஎஸ் காஸ்ட் யூசேஜ் ரிப்போர்ட்ஸு, ஏடபிள்யூஎஸ் காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இந்த ஏடபிள்யூஎஸ் பில்லிங் கண்டக்டரையும் நம்ம பார்க்கணும். இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட பல ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் இருக்குது, என்கிட்ட ஒரு 10 ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 10 ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டையும் தனித்தனியாக காஸ்ட் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஒரு பில்லிங் குரூப்பாக கிரியேட் பண்ணலாம். சரி, இப்போ நான் ஒரு 4 அக்கௌண்ட்டை மட்டும் நான் ஒரு குரூப்பாக வச்சுக்கணும், வந்து மிச்சம் இருக்கக்கூடிய 6 அக்கௌண்ட்டை வேற குரூப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பில்லிங் குரூப்ஸ் கிரியேட் பண்ணி அதில் அக்கௌண்ட்ஸை நீங்கள் குரூப் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களோட காஸ்ட் அண்ட் யூசேஜை நீங்கள் இந்த குரூப் பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்க. காஸ்ட் யூசேஜ் ரிப்போர்ட் பேஸ்ட் ஆன் பில்லிங் குரூப், டார்கெட்டட் ஷேரிங், கமிட்டட் பேசிங் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களால் வந்து அதில் பார்க்க முடியும். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்ஸை, ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ஸை குரூப் பண்ணி பில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் ஏடபிள்யூஎஸ் பில்லிங் கண்டக்டர். எக்ஸாமில் வருமானு எனக்கு தெரியல, பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, அடுத்தது கம்ப்யூட்டரில் நம்ம பேட்சை பற்றி நம்ம ஏற்கனவே பார்க்கலங்க. ஆக்சுவலாக பேட்ச் பற்றி நான் பேசலை ஆக்சுவலி. ஸோ இது ரொம்ப சிம்பிள், இதை நான் காம்ப்ளிகேட் பண்ணவே விரும்பல. பேட்ச்னா என்னென்னா, நீங்கள் பேட்ச்னா ஜென்ரலாக பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னா என்னென்னா ரியல் டைம் ப்ராசஸிங், பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வந்து ரியல் டைம் ப்ராசஸிங்னா என்ன சார்? ஒன்றும் கிடையாது. டேட்டா வரும்பொழுது அப்படியே அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரியல் டைம் ப்ராசஸிங். அதுக்கு தான் நமக்கு கினிசிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பேட்ச்னா என்ன? ஒரு நாளைக்கு ஒரு தடவை ப்ராசஸ் பண்ணுறது, 2 நாளைக்கு ஒரு தடவை ப்ராசஸ் பண்ணுறது, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ப்ராசஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் பேட்ச். சரிங்களா? ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். இப்போது நீங்கள் கொஸ்டின்லேயோ எதுலேயோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன் டைம் ஆக்டிவிட்டி, ஒன்ஸ் இன் எ டே ஆக்டிவிட்டி, ஒன்ஸ் இன் எ வீக் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரியான கேள்வி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேட்ச் உங்களுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். பேட்ச் என்ன கொடுக்கும்? அதே கம்ப்யூட்டர் தான் கொடுக்கும். EC2 மாதிரி தான் இது, வேற எதுவுமே கிடையாது. பட் வந்து என்னன்னா இதை பொறுத்த வரைக்கும் பேட்சுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பேட்ச் வந்து அப்ளிகேஷன்ஸை நீங்க கண்டெய்னரைஸ் பண்ணி தான் நீங்க பேட்ச் வழியா ரன் பண்ண முடியும். கண்டெய்னர்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ டாக்டிக்கலி நீங்க கண்டெய்னரைஸ் நான் சொல்லும் போது ECSஓ இல்லைன்னா EKSஓ இல்லைன்னா ஃபார்கேட்டோ தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஒரு அப்ளிகேஷனை நீங்க வந்து கண்டெய்னரைஸ் பண்ணி இந்த பேட்ச் மூலமா நீங்க ஸ்பெசிபிக் டியூரேஷனுக்கு நீங்க ரன் பண்ண முடியும். as simple as it is. சரிங்களா? இது வந்து இவன் சொல்றான் பாருங்க, பேட்ச் கம்ப்யூட்டிங் ஒர்க் ஃப்ளோ இன்ஜின்ஸ் சச்சஸ் வந்து இப்போ வந்து ஏர் ஃப்ளோவோ AWS ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸோ அது எல்லாமுமே வந்து பேட்ச் கூட சேர்ந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். as simple as it is. உங்களோட சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை பேட்ச் மோடில் நீங்கள் ரன் பண்ணோம் கண்டெய்னரைஸ் பண்ணி அப்படின்னா அதுக்கு AWS பேட்ச் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது கம்ப்யூட்டரில் இந்த விஷயங்கள் பற்றியும் அவங்க வந்து நம்மளுடைய எக்ஸாம் கைடில் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் நான் இதை பற்றி பேசணும். சரி, AWS லோக்கல் ஜோன் அப்படின்னா என்ன? AWS லோக்கல் ஜோன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா நம்ம ஏற்கனவே ரீஜியன்ஸ் அவைலபிலிட்டி ஜோன்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ரீஜியன்ஸ்னால் என்ன? இப்போ AWS உடைய டேட்டா சென்டர் ஒரு ரீஜனில் இருக்கும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாம்பேயில் இருக்குது. அடுத்தது வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஹைதராபாத்தில் ரீஜன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரீஜியன் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும். அவைலபிலிட்டி ஜோன் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒரு சில ஸ்பெசிஃபிக் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ப்ராப்ளம், ஃப்ளட்டு, பவர் ஃபெயிலியர் அந்த மாதிரி இருந்தால் கூட மிச்சம் இருக்கிற அவைலபிலிட்டி ஜோன் நமக்கு வந்து அதை வந்து பேக்கப் பண்ணும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அது என்னங்க லோக்கல் ஜோன் அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் AWS வெப்சைட்டில் போய் பாருங்கள், லோக்கல் ஜோன்ஸுக்குன்னு AWS லோக்கல் ஜோன்ஸ்னு போட்டு கூகுளில் போட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும். அதில் இது இல்லாமல் அவைலபிலிட்டி ஜோன் இல்லாமல் நிறைய AWS லோக்கல் ஜோன்ஸ் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது
ஒரு சர்வீஸ் பக்கத்துலயே நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா சிம்பிளா நான் சொல்றேன். இப்போ வந்து நீங்க வந்து கல்கட்டால இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கல்கட்டாவிலிருந்து பாம்பேவும் ரொம்ப தூரம், ஹைதராபாத்தும் ரொம்ப தூரம். பட் வந்து இப்போ கல்கட்டாலேயே எனக்கு ஒரு ஏடபிள்யூஎஸ் லோக்கல் ஜோன் இருந்ததுன்னா அது எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்கும். அதுதான் இது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கல்கட்டாலேருந்து அந்த ஏடபிள்யூஎஸ் லோக்கல் ஜோனுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிடுவீங்க. அந்த ஏடபிள்யூஎஸ் லோக்கல் ஜோன் எல்லா ஏடபிள்யூஎஸ் ரீஜியன் அவைலபிலிட்டி ஜோன் கூட ஃபைபர் மூலமாக இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு லோ லேட்டன்சியாக உங்களால் எண்ட் யூசர் ஒர்க் லோட்ஸை உங்களால் டிப்ளாய் பண்ண முடியும். உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். Infrastructure deployment that places AWS services closer to your end users and workloads. அவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிள். கிளிக் ஆஃப் எ பட்டன் தான் இது. நீங்க இந்த லோக்கல் ஜோன்ஸை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துட்டு உங்களோட VPC-யை அந்த லோக்கல் ஜோன்ல டிப்ளாய் பண்ணிக்க முடியும். இது கம்ப்யூட்டர், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ் எல்லாத்துக்கும் இவங்க வந்து AWS லோக்கல் ஜோன்ஸை உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டா தான் எக்ஸாம்ல இதை கரெக்டாக நீங்க ஆன்சர் பண்ண முடியும். சரி, அடுத்தது AWS அவுட் போஸ்ட். இது என்ன சார் AWS அவுட் போஸ்ட் அப்படின்னா, இப்போ இதே மாதிரி தான் வந்து நம்ம இப்போ என்ன பேசணும், எனக்கு பக்கத்துலயே எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசணும். இப்போ நான் வந்து ஒரு டேட்டா சென்டர் வச்சிருக்கேன். நான் ஒரு கம்பெனி, என்னோட கம்பெனியில் நான் டேட்டா சென்டர் வச்சிருக்கேன். என்னால் வந்து நான் AWS கிளவுடுக்குலாம் நான் போக மாட்டேன். எனக்கு வந்து செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்லாம் நிறையா இருக்கு. ஆனால் AWS எனக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா, அது வந்து எனக்கு வந்து ஏதாவது கொடுக்குமா அப்படின்னா அதுதான் AWS அவுட் போஸ்ட். இது எப்படின்னா, இந்த ஸ்னோ ஃபேமிலி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸ்னோ ஃபேமிலியில் நம்ம பேசியிருப்போம். வந்துட்டு இந்த ஸ்னோ மொபைலு, ஸ்னோ கோனு, அதாவது ஸ்னோ கோனு, அதே மாதிரி ஸ்னோ பாலு, இதெல்லாம் பேசியிருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, AWS உங்களுக்கு அனுப்புவாங்க, நீங்கள் டேட்டாவை அதில் காப்பி பண்ணுவீங்க, திருப்பி AWSக்கு அனுப்புவீங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வர் ரேக்கையே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் அதை உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் அது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அது AWS கூட கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஸோ AWS சர்வீஸை உங்களோட ஆன் ப்ரெமிசஸில் கொடுக்கணும் வேணும் அப்படின்னா அதற்காக நீங்கள் யூஸ் பண்ணுற சர்வீஸ் தான் AWS அவுட் போஸ்ட். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து சர்வீஸு, API, டூல்ஸு, ஃபுல்லி கன்சிஸ்டன்ட் ஹைப்ரிட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஹைப்ரிட் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னது, ஹைப்ரிட் கிளவுட்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களுடைய ஆன் ப்ரெமிசஸ் டேட்டா சென்டரில் AWS அப்ளையன்ஸை கொண்டு வந்து வைப்பாங்க. அதுதான் வந்து இந்த AWS அவுட் போஸ்ட்னு சொல்லக்கூடியது. ரேக்கு சர்வர்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அந்த அளவுக்குலாம் கொஸ்டின் வராது எக்ஸாம்ல. AWS ரேக்குங்கிறது, அதாவது அவுட் போஸ்ட் ரேக்குங்கிறது ஒரு சில இதை சப்போர்ட் பண்ணும், அவுட் போஸ்ட் சர்வர்ஸுங்கிறது ஒரு சில இதை சப்போர்ட் பண்ணும். ஸோ ரேக்குங்கிறது மினிமல் வெர்ஷன், சர்வர்ஸுங்கிறது கொஞ்சம் வந்துட்டு ஹை எண்ட் வெர்ஷன். பட் இதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அவுட் போஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சரி, அடுத்தது AWS வேவ் லெங்த். இது என்னங்க AWS வேவ் லெங்க்ங்கிறது என்னன்னா 5G. ரொம்ப சிம்பிள். உங்களோட எக்ஸாம்ல 5G நெட்வொர்க் அப்படிங்கக்கூடிய எதையாவது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு AWS வேவ் லெங்த் தாங்க உங்களுக்கான கரெக்டான இது பதில். இது வந்து என்னன்னா மொபைல் அப்ளிகேஷன்ஸ், 5G சப்போர்ட் பண்ற மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்காக AWS கொடுக்குற சொல்யூஷனுங்க இது. இந்த இதுல வந்து என்னன்னா வேவ் லெங்த் ஜோன்ஸ்னே ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அல்ட்ரா லோ லேட்டன்சி மொபைல் நெட்வொர்க் அப்ளிகேஷன் 5G மூலமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த AWS வேவ் லெங்த் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சோ மொபைல் 5Gங்கிற டேர்ம்ஸை பார்த்தீங்கன்னா வேவ் லெங்த் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்க முடியும் எக்ஸாம்ல. சரி, அப்புறம் இதை பற்றி இல்லாமல் எக்ஸாம் கைடில் பேசுகிறாங்க சார். AWS ஆக்டிவேட் அப்படின்னு ஏதோ ஒன்று புதுசாக சொல்கிறாங்க. இது என்ன சார் AWS ஆக்டிவேட்டு? AWS ஆக்டிவேட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. AWS ஆக்டிவேட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு நான் AWS கிட்டேருந்து ஏதாவது ஃபண்டிங் வாங்க முடியுமா அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் தான் இந்த AWS ஆக்டிவேட்டு. இதில் நிறையா ஃப்ரீ டூல்ஸ், ரிசோர்ஸஸ்லாம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அரௌண்ட் $1,00,000 AWS கிரெடிட்ஸ் கொடுப்பாங்களாம். AWS சப்போர்ட் கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இப்போ நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருக்கேன், நான் AWS கிட்டேருந்து ஹெல்ப் வாங்கணும் அப்படின்னா இந்த AWS ஆக்டிவேட் மூலமா என்னால் வாங்கிக்க முடியும். அடுத்தது AWS IQ அப்படின்னு சொல்றாங்க. இது என்னங்க AWS IQ? இதை படிச்சு பாருங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க வந்து எனக்கு AWS பத்தி பெருசா தெரியல, நான் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பேன் அப்படின்னா நீங்க இந்த AWS IQ யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா AWS சர்டிஃபைடு எக்ஸ்பர்ட்ஸ் கூட உங்களை கனெக்ட் பண்ணி விடும். புரியுதுங்களா? இது வந்து என்னன்னா
நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஏடபிள்யூஎஸ் எக்ஸ்போர்ட் வேணாலும் உங்களுக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பேக் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு பணம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படத்தை தெளிவாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க உங்களோட ரிக்வஸ்ட்டை, அதுக்கப்புறமா அவங்க என்ன ஏடபிள்யூஎஸ் எக்ஸ்போர்ட்டோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து உங்கள் கூட செக்யூர்டாக ஒர்க் பண்ணுவாங்க, நீங்கள் அதுக்கு நீங்கள் பே பண்ணுவீங்க. சரிங்களா? ஐக்யூன்னா என்னது உங்களுக்கு நல்லா தெரியும். ஐக்யூங்கிறது பிரெயின். ஸோ அவங்களோட பிரெயினை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அதனால அதை ஏடபிள்யூஎஸ் ஐக்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்தது டேட்டா பேசஸில் ஸ்பெசிஃபிக்காக இந்த மெமரி டிபி ஃபார் ரெட்டிஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்க. அதனால் நம்ம இதை பார்த்தே ஆகணும். ஸோ வந்து இது நம்ம டேட்டா பேசஸ் செக்ஷனில் எல்லா டேட்டா பேஸ் பற்றியும் பார்த்துருக்கோம். பட் இந்த மெமரி டிபி ஃபார் ரெட்டிஸை பற்றி நம்ம பார்க்கல. ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெட்டிஸ் இருக்குல்ல, நம்ம எலாஸ்டிக் கேஷில் 2 ஆப்ஷன்ஸ் பேசியிருப்போம், மெம் கேஷ் டி ரெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து என்னென்னா, அந்த ரெட்டிஸை மட்டும் தனியாக அதிலிருந்து எடுத்து அதை ஒரு டேட்டா பேஸ் ஆஃபரிங்காகவே அவங்க கொடுக்குறாங்க. ரெட்டிஸ் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெட்டிஸ் என்ன செய்யும்? கேஷிங் கொடுக்கும், அல்ட்ரா லோ லேட்டன்சி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ வந்து இப்போ நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள், கேஷிங் பர்ஃபார்மன்ஸு, ரெட்டிஸ் ரிலேட்டடான ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கொஸ்டினில் வந்தால் அதுக்கு இந்த அமேசான் மெமரி டிபி ஃபார் ரெட்டிஸ் கண்டிப்பாக நல்ல ஆப்ஷனாக இருக்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ அவ்வளோதான். மிச்சப்படி இது ஒன்றும் வேறு எதுவும் கிடையாது. அல்ட்ரா ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் சப்போர்ட் இருக்குது. சரி, அடுத்தது டெவலப்பர் டூல்ஸில் ஆப் கான்ஃபிக் பற்றி பேசுகிறாங்க. ஆப் கான்ஃபிக்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டைனமிக்காக உங்களுடைய கான்ஃபிகரேஷனை நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆப் கான்ஃபிக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இப்போது நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை ப்ரொடக்ஷனில் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ரொடக்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு, ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் இப்போ கோட் சேஞ்சஸ் நீங்கள் உள்ளுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, டைரெக்டாக ப்ரொடக்ஷனில் போய் கோட் சேஞ்சஸ் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாகும் கண்டிப்பாக. அப்போ என்ன ஆகும்? டவுன் டைம் கேட்கும். அதாவது அப்ளிகேஷன் டவுனில் போகும், அப்புறமா நீங்கள் அப்ளிகேஷனை அப் பண்ணணும். இந்த ஆப் கான்ஃபிக் மூலமாக நீங்கள் டைனமிக்காக அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ண முடியும். இந்த ஃபியூச்சர் ஃபிளாக், ஆப்ரேஷனல் ஃபிளாக்ங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? இதை தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். கிராஜுவலி ரிலீஸ் நியூ கேப்பபிலிட்டிஸ் டு யூசர் அண்ட் மெஷர் தி இம்பேக்ட் of the changes before fully deploying new capabilities to all users. So என்ன சொல்ல வராங்க? ஸோ இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனில் ப்ரொடக்ஷனில் நீங்கள் டிப்ளாய் பண்ணும்போது, ப்ரொடக்ஷனில் சேஞ்சஸ் பண்ணும்போது ஈஸியாக சீம்லெஸ்ஸாக யாருக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் நான் வந்து நீங்கள் அதை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆப் கான்ஃபிகை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆப்னா அப்ளிகேஷன், கான்ஃபிக்னா கான்ஃபிகரேஷன். ஸோ அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸுக்கும் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் இவங்க இந்த டைனமிக் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்து டெவலப்பர் டூல்ஸில் இந்த விஷயங்கள் பற்றிலாம் நம்ம முன்னாடி பார்க்கல, அதனால நம்ம இதை பற்றி பார்ப்போம் கொஞ்சம். சிஎல்ஐ இது காமனுங்க, ரொம்ப ரொம்ப காமன். சிஎல்ஐனா என்ன? கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸு. ஸோ இப்போ நீங்கள் ஏடபிள்யூஎஸ் கூட பல வழியில் பேசலாம். அதில் பல வழியில் இந்த சிஎல்ஐயும் ஒரு வழி. ஜென்ரலாக நீங்கள் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி, விண்டோஸில் கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி அதில் கமாண்ட்ஸ் அடிப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஏடபிள்யூஎஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரியான கமாண்ட்ஸை நீங்கள் ஏடபிள்யூஎஸ்க்கு எகென்ஸ்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதெல்லாம் நாங்கள் சிஎல்ஐ கமாண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதை பாருங்கள், ஏடபிள்யூஎஸ் S3LS அப்படின்னா என்னென்னா, என்னுடைய ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற S3 பக்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா S3 பக்கெட்டையும் எனக்கு லிஸ்ட் பண்ணி காமி அப்படின்னு அர்த்தம். ஏடபிள்யூஎஸ் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஏடபிள்யூஎஸ்னுடைய வெர்ஷன் என்ன என்னோடது அப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மாதிரி ஏடபிள்யூஎஸ் கூட கமாண்ட் லைனில் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேர் ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ அப்படின்னு பேர். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எக்ஸாமில் ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ பற்றி கொஸ்டின் வந்தது அப்படின்னா அதுக்காக ஆன்சர் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கமாண்ட் லைன் மூலமாக ஏடபிள்யூஎஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ. அடுத்தது Cloud9 அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. சரி சார், இது என்ன Cloud9 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணீங்கன்னா இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. எல்லாரும் மோஸ்ட் பீப்புள் நம்ம இப்போ இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் என்ன யூஸ் பண்ணுறோன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடை தான் யூஸ் பண்ணுறோம். VS கோடுங்கிறது ஒரு IDE, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதில் என்ன பண்ணுவோம், நம்ம என்னென்ன டூல்ஸ் வேணும், என்னென்ன பிளக்கின் வேணும்
எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிப்போம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கோடை அதில் எழுதுவோம், கோடை எழுதி அதுலேயே கம்பைல் பண்ணுவோம், அதுலேயே எல்லாமே பார்ப்போம். அந்த மாதிரி AWS ஆஃபர் பண்ணுற ஒரு இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் தான் இந்த Cloud9. நீங்கள் ப்ரௌசர் மூலமாகவே டைரெக்டாக அது கூட நீங்கள் கோடு எழுத முடியும். அதில் நீங்கள் டைரெக்டாக கோடு எழுதிக்கலாம். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே அது சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ ஈஸியாக உங்கள் டெவலப்மெண்ட் டீம் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இருந்ததுன்னா, Cloud9 ஆப்ஷன் இருந்ததுன்னா அதுதான் கரெக்டான ஆப்ஷன். சரி, அடுத்தது கோட் ஆர்டிஃபேக்ட். கோட் ஆர்டிஃபேக்ட்னா என்னன்னா, இது ரொம்ப காமன்ங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில், அதாவது வந்து நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறீங்களோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஆர்டிஃபேக்ட் தான் இந்த AWS கோட் ஆர்டிஃபேக்ட். ரைட்டுங்களா? பேக்கேஜ் மேனேஜர்ஸ், பாப்புலர் பேக்கேஜ் மேனேஜர்ஸ், மேவன், கிரேடில், இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் இந்த கோட் ஆர்டிஃபேக்டில் நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் எல்லா விஷயங்களையும் நீங்க இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் a ரெபாசிட்டரி அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். உங்க சாஃப்ட்வேருக்கான ஒரு கம்ப்ளீட் ரெபாசிட்டரி அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது AWS எக்ஸ்ரே. இந்த எக்ஸ்ரேவை பத்தி நம்ம முன்னாடி பார்க்கல, அதனால டிப்பிக்கலா இப்ப நான் இதை பத்தி பேச வேண்டி இருக்கு. எக்ஸ்ரேனா என்னங்க அப்படின்னா, எக்ஸ்ரேனா எக்ஸ்ரே தான். எக்ஸ்ரே என்ன பண்ணுவோம்? உங்களை ஸ்கேன் பண்ணும். அதே மாதிரி இந்த எக்ஸ்ரே என்ன செய்யும் அப்படின்னா, ட்ரேசஸை ஸ்கேன் பண்ணும். ட்ரேஸ்ன்னு சொல்லுவோம். AWS இல்லை, ஜென்ரலாகவே இப்போ இந்த க்ளவுடில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, க்ளவுட் ட்ரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ட்ரேஸ்னா என்ன? தடம் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ என்னென்ன நடந்திருக்கு, இப்போ ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பல லேம்டா ஃபங்க்ஷன் பல இடத்துல கண்ணா புண்ணான்னு காலாச்சுன்னா உங்களால் அது எல்லாத்தையும் எப்படி நீங்கள் அதை பார்க்க முடியும்? அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான டூல் வேணும். அந்த மாதிரியான ஒரு டூல் தான் இந்த AWS எக்ஸ்ரே அப்படிங்கிறது. இது என்ன பண்ணும்? டேட்டாவை கலெக்ட் பண்ணும். அப்ளிகேஷன் சர்வீஸ் எல்லாத்துலேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணும். இந்த படத்தை பாருங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எக்ஸ்ரே டீமனை ரன் பண்ணும். இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் கோடில் இந்த எக்ஸ்ரே SDK மூலமாக இந்த டீமனை ரன் பண்ணும்போது இது என்ன பண்ணும்? எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த எக்ஸ்ரே API மூலமாக AWS எக்ஸ்ரேக்கு அனுப்பிடும். இது உங்களுக்கு ஒரு சூப்பரான வெப் பேஸ்டு ஒரு ப்ரௌசரை உங்களுக்கு எக்ஸ்ரே கன்சோலில் கொடுக்கும். ஸோ இந்த ட்ரேஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். இங்க பாருங்க, போட்டிருக்காங்க பாருங்க. இந்த யூசர் இருக்கான், இங்க போயிருக்கான், இவன் இங்க இருந்து இங்க போயிருக்கான். இது ஒரு கிராஃப் டேட்டா பேஸ் மாதிரி. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு எல்லா ட்ரேஸையும் உங்களுக்கு இது கொடுக்கும். சரிங்களா? ஸோ ட்ரேசஸை பத்தி பேசினாங்க அப்படின்னா AWS எக்ஸ்ரே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்க முடியும். இதை நீங்க கிளவுட் வாட்ச் கூட, கிளவுட் ட்ரையல் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது அதுக்கான வேலை இது பண்ணாது. கிளவுட் வாட்ச் எல்லாம் என்ன பண்ணும்னா, ஒரு ஸ்பெசிபிக் சர்வீஸினுடைய பர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணும். கிளவுட் ட்ரையல் என்ன பண்ணுன்னா, API கால்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். இது எக்ஸ்ரேங்கிறது ட்ரேசஸை செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது ஐஓடியை பற்றி பேசியிருக்காங்க. ரெண்டு இடத்துல ஐஓடி பற்றி பேசியிருக்காங்க. AWS IoT கோர். AWS IoT கோர்னா என்ன? ஐஓடினா என்னங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் தான் ஒர்க் ஆகுது. ஐஓடினா என்னங்க? ஃபிட்பிட் இருக்கு இல்லையா? இப்போ எல்லாரும் நம்ம கையில் கட்டிக்கிறோம். வாட்ச் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த வாட்சில் என்ன பண்ணோம்? வந்துட்டு உங்களோட ஹார்ட் ரேட்டு அது இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுது. அது உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் கூட சிங்க் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் உங்களோட மொபைல் அப்ளிகேஷனில் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான விஷயங்கள் இன்டர்நெட் கனெக்டட் டிவைசஸோட விஷயங்கள், அதை தான் IoT அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது ஒரு காமனான டேர்ம். உங்களுக்கு நீங்கள் கூகுளில் கூட இதை பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா, இப்போ உங்களோட ஃப்ரிட்ஜு, உங்களோட ஏசி, உங்களோட இது அது எல்லா டிவைசஸையும் நீங்கள் உங்களுடைய சென்ட்ரலைஸ்டான ஒரு இது கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதற்காக உபயோகப்படுத்துறது தான் இந்த IoT அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை AWSல எப்படி பண்ணோம்னா, இங்கே இந்த படத்தை நல்லா பாருங்க. இப்போ ஒரு ஸ்மார்ட் கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்மார்ட் காருக்குள்ள இருக்கக்கூடிய IoT டிவைஸை எல்லாத்தையும் நீங்கள் AWS கூட நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்துகிற டிவைஸ் தான், சர்வீஸ் தான் AWS IoT கோர். இது MQTT ப்ரோட்டோகால் வழியாக ஒர்க் ஆகும். இது என்ன பண்ணணும்னா, IoT சென்சார்ஸிலிருந்து டேட்டாவை உள்ளுக்குள்ளே AWS உள்ளுக்குள்ளே தள்ளும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இதன் மூலமாக இதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து ஒரு லேம்டா மூலமாகவோ இல்லை எது மூலமாகவோ நீங்கள் அதை கன்சியூம் பண்ணிக்க முடியும். சரி, அடுத்தது AWS IoT கிரீன் கிராஸ். இது என்னங்க? இன்னொரு ஒரு IoT சர்வீஸு. இது ரொம்ப சிம்பிள். இது IoT அட் எட்ஜ். எட்ஜுன்னா என்ன அப்படின்னா,
இந்த கிரீன் கிராஸ் சாஃப்ட்வேரை நீங்கள் உங்களோட ஐஓடி டிவைஸ்லேயே நீங்கள் ரன் பண்ணுவீங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபிட்பிட்குள்ளே ரன் ஆகிற அந்த சாஃப்ட்வேர் சரிங்களா, அதுதான் வந்து இந்த ஏடபிள்யூஎஸ் ஐஓடி கிரீன் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணும், இது வந்து செக்யூர்டாக வந்து ஏடபிள்யூஎஸ் கிளவுடு உள்ளே இருக்கிற கிரீன் கிராஸ் கூட இது கம்யூனிகேட் பண்ணும். ஸோ வந்து அட் எட்ஜ், ஐஓடி அட் எட்ஜ், எட்ஜ்னா என்னென்னா கடைசி என் பாயிண்ட்னு அர்த்தம். ஐஓடி அட் எட்ஜ் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் ஐஓடி கிரீன் கிராஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்தது மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ்ல கம்ப்யூட்டர் ஆப்டிமைசர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்குங்க. இது வந்து ரொம்ப நல்ல சர்வீஸ். இது வந்து எதுக்குன்னா காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸையோ இல்லைன்னா வந்து ஒரு ECSஐயோ நீங்கள் ஓவர் ப்ரொவிஷனோ அண்டர் ப்ரொவிஷனோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது இது தெளிவாக இதில் காமிச்சிருங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் ஆப்டிமைசரில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீட்டாக ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு என்னென்னலாம் நீ ஓவர் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் நீங்கள் அண்டர் ப்ரொவிஷன் பண்ணிருக்கீங்கிறத இது காமிக்கும். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. EC2 காமிக்கும், EBS காமிக்கும், அதே மாதிரி ECS காமிக்கும், ஃபார்கேட்டை காமிக்கும், லாம்டாவை காமிக்கும். ஸோ இந்த 5 விஷயத்துக்கும் இது வந்து ஓவர் ப்ரொவிஷனிங்கோ அண்டர் ப்ரொவிஷனிங்கோ ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் ஆப்டிமைசர் மூலமாக பார்த்துக்க முடியும். அடுத்தது AWS லைசன்ஸ் மேனேஜர். இது வந்து என்னென்னா உங்களுடைய சாஃப்ட்வேர் லைசன்சஸை நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். உங்களோட சாஃப்ட்வேர் லைசன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு லைசன்ஸ் மேனேஜர். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த சாஃப்ட்வேரோட லைசன்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் இது. மைக்ரோசாஃப்ட், SAP, Oracle, IBM எல்லாத்தையும் இது பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி, அடுத்தது AWS சர்வீஸ் கேட்லாக். இது ரொம்ப முக்கியமான நல்ல சர்வீஸுங்க. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து AWS சர்வீஸையே கஸ்டமைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது AWSல ஒரு EC2 மிஷின் கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதை கிரியேட் பண்ணுறப்போ அது கண்ணாப்புடான்னு நிறையா கேள்விகள் எல்லாம் கேட்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னுடைய ஆர்கனைசேஷனில் நான் தான் வந்து IT அட்மின், நான் வந்து என்னென்னா எனக்கு தெரியும் என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அதாவது வந்து தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு என்ன தேவையோ அதை மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது வெறும் செக்யூரிட்டி குரூப்பு, IP அட்ரஸ்ஸு இதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பிளிஃபைடு செட்டப்பாக EC2வை நம்ம கம்பெனி உள்ளுக்குள்ளே நீங்கள் கொடுக்க முடியும். அதாவது நம்ம கம்பெனி உள்ளுக்குள்ளே யார் யாரெல்லாம் EC2வை வந்து கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதை ஆஃபர் பண்ணுறது தான் இந்த சர்வீஸ் கேட்லாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை பாருங்கள், படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ என்னென்னா க்ளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் மூலமாகவோ டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன்ஸ் மூலமாகவோ அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்வீஸ் கேட்லாகை கிரியேட் பண்ணிவிடுவாங்க. அந்த சர்வீஸ் கேட்லாக் தான் என்ன பண்ணும், யூசர் டெவலப்பர்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அந்த சர்வீஸ் டிஸ்கவரி, அந்த செல்ஃப் சர்வீஸ் டிஸ்கவரி ஆப் மூலமாக அது வழியாக போயிட்டு தான் அவங்க வந்து இந்த ரிசோர்ஸஸை ப்ரொவிஷன் பண்ணுவாங்க. ஸோ இது ரிசோர்ஸ் ப்ரொவிஷனிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும், எல்லாத்தையுமே லேயரை வந்து பயங்கரமாக அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ சென்ட்ரலி நீங்கள் உங்களோட க்ளவுட் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் கவர்ன் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். க்ளவுட் அட்மினா, இது க்ளவுட் அட்மினுக்கான மேஜர் டூல். இது க்ளவுட் அட்மினா நீங்கள் இதை பண்ண முடியும். சரி, அடுத்தது வந்து இந்த காக்னிட்டோவை பற்றி பேசியிருக்காங்கங்க. காக்னிட்டோவை பற்றி பேசியிருக்காங்க. காக்னிட்டோனா என்ன, இது ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து என்னென்னா CIAMனு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா கஸ்டமர் ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டு. அதுக்காக இருக்கக்கூடியது ஃபெடரேஷன் ஆப்ஷன்ஸை இது கொடுக்குங்க. என்னங்க ஃபெடரேஷன்னா, ஃபெடரேஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு கூகுள் ஐடி இருக்குது. நீங்கள் ஒரு தடவையும் ஒரு சாஃப்ட்வேரில் போய்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க, பேர் ஊர்லாம் கொடுங்கன்னா உங்களுக்கு அது ஹாரிபிள் ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் இப்போ மோஸ்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் ஐடியை கொடுத்தா போதும், நீங்கள் உங்களோட கூகுள் ஐடியை மட்டும் கொடுத்தா போதும், அதுவே உங்களோட ஐடென்டிட்டியை எடுத்துக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடியது தான் இந்த காக்னிட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது என்ன பண்ணும், இதுக்கு வந்து நீங்கள் இந்த சைன்இன் சைன்அப் எல்லாமே ஃபெடரேட் பண்ணி, தேர்ட் பார்ட்டி வழியாக ஃபெடரேட் பண்ணி உங்களுடைய ஐடிஸை இது ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். இதில் ஐடென்டிட்டி பூல்ஸு, யூசர் பூல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்க தேவையில்லை. பட் வந்து இது ஒரு யூசர் ஐடென்டிட்டிக்காக இந்த காக்னிட்டோவை யூஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க, அது போதுமானது. அடுத்தது அமேசான் டிடெக்டிவ்னு ஒரு சர்வீஸ் இருக்குதுங்க. இது
அது ரொம்ப சிம்பிள். பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டிடெக்டிவ் என்ன பண்ணுவார், டிடெக்டிவ் என்னென்னலாம் தப்பாக இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிப்பார். அந்த வேலையை தான் இவரும் பண்ணுவார். இவர் வந்து என்னென்னா மிஷின் லேர்னிங்கை உபயோகப்படுத்தி உங்களுடைய ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டில் ஏதாவது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி நடக்குதா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத இது கண்டுபிடிச்சி உங்களுக்கு இது சொல்லும். சரிங்களா? இது வந்து ப்ரீபில்ட்டாக அக்ரிகேஷன்ஸு சம்மரிஸு எல்லாத்தையும் இது ப்ரீபில்ட்டாக பண்ணும். ஸோ இது மிஷின் லேர்னிங்கை யூஸ் பண்ணும் பில்ட்டின்னா. ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி வந்ததுன்னா அதுக்கு டிடெக்டிவ் ஒரு நல்ல ஆன்சராக இருக்க முடியும். சரி, அடுத்தது ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸ் ஆக்சஸ் மேனேஜர்னு சொல்லக்கூடிய ரேம். சரிங்களா? இது என்னங்க இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஆக்சஸ், இந்த சர்வீஸ் கேட்டலாகும் இந்த ரேமும் ஒன்று கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து சர்வீஸ் கேட்டலாகுன்றது கதையே வேற. அது வந்து அட்மின் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. இது என்னன்னா எதுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. இப்போ பாருங்க, செக்யூர்டாக வந்து உங்களோட ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸஸை அக்கௌண்ட்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷன் உள்ள நீங்கள் வந்து ஐஏஎம் வழியாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸ் ஆக்சஸ் மேனேஜர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதில் நீங்கள் என்ன ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ EC2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்பெசிஃபிக் அண்ட் ஷேர் ரிசோர்ஸ். இப்போ இந்த EC2 தான் நான் இந்த யூசர் கூடலாம் ஷேர் பண்ண போகிறேன். சரி, இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க கூட நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ரிசோர்ஸஸ் தான் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இந்த ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸ் ஆக்சஸ் மேனேஜர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம ஒரு செட் ஆஃப் வந்து விட்டு போன விஷயங்கள் எல்லாம் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்டென்ஷன் வீடியோ, அந்த 13 வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களால் க்ளவுட் ப்ராக்டிஷனர் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். நான் வந்து புதுசாக வந்திருக்கிற ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கும் அடுத்தது வீடியோ போடுறேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ எல்லா வீடியோஸையும் பாருங்கள், பார்த்துட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்கள்.